கழகத்தினுடைய தோழர்களே, நண்பர்களே, மகளிருடைய நிர்வாகிகளே, அனைவருக்கும் வணக்கம். அண்ணா இந்திரஜித்து பேசியிருக்காங்க. அவருடைய பாடியில் வழக்கமாக நீங்கள்லாம் எப்படி எதிர்பார்ப்பீங்களோ அப்படி தலைவர்களை பற்றி பேசியிருக்கிறார். நான் நேரடியாக சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். இது தேர்தல் காலம். தலைவருடைய பிறந்த நாள் என்றாலும் கூட அந்த பிறந்த நாள் விழாவிலே அடுத்த கட்டம் நான் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் சப்ஜெக்ட். அதை தான் தலைவருங்க பேச போகிறாங்க. அவங்களுக்கு உண்டான பாணியிலே நம்முடைய கழகத்தினுடைய தலைவரை எப்படியெல்லாம் புகழ்ந்து அவருடைய பணிகள் சிறப்பிக்கின்ற வகையிலே சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். மகாபாரதத்தில் ஒரு செய்தி நடந்ததா இல்லையாங்கிறதெல்லாம் என்ன கேட்காதீங்க. மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. துரோணாச்சாரியார் அவருடைய சீடர்களுக்கெல்லாம் வில்வித்தை கற்றுக் கொடுப்பார். அர்ஜுனனுடைய குருநாதர் அவர் தான். அவர் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுத்த உடனே எல்லாரையும் வரிசையா கூப்பிடுறார். கூப்பிட்டு ஒவ்வொருத்தனா என்ன சொல்றாருன்னா, மரத்தினுடைய உச்சியில இருக்கிற ஒரு பறவைக்கு குறி வைங்கன்னு சொல்றார். வில்லுல எல்லாம் வரான், ஒருத்தன் குறி வைக்கிறான். அவர் கேட்கிறாரு, அந்த மரம் தெரியுதா? தெரியுது குருநாதரே. அந்த கிளை தெரியுதா? தெரியுது. அந்த பச்சை பசேல் இருக்கிற இலைகள் தெரியுதா? தெரியுது. கிளி அந்த பறவை தெரியுதா? தெரியுது. சரி, நீ விட்டுட்டு போயிரு, நீ தகுதி இல்லை அப்படின்னு விட்டுட்டு போறார். ஆனா அர்ஜுனனை அழைக்கிறார்கள். அர்ஜுனன் கிட்ட அந்த குருநாதர் துரோணாச்சாரியார் கேட்கிறாரு, மரம் தெரியுதா? இல்ல. அந்த கிளைகள் தெரியுதா? இல்ல. இலைகள் தெரியுதா? இல்ல. சரி, அந்த பறவையாவது தெரியுதா அப்படின்னு கேட்கிற போது அர்ஜுனன் சொல்றான், இல்ல குருநாதர, பறவை கூட எனக்கு தெரியல. சரி, அப்ப உனக்கு என்னதான் தெரியுது அப்படின்னு குருநாதர் கேட்கிற பொழுது, அந்த பறவையினுடைய கழுத்து மட்டும்தான் எனக்கு தெரிகிறது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். விடவில்லைன்றாரு. அந்த பறவையுடைய கழுத்து துண்டிக்கப்படுகிறது. நம்ம வந்துருவோம் சப்ஜெக்டுக்கு. கண்டவன் வெளியில கண்டதை பேசிக்கிட்டு இருக்கட்டும். நம்முடைய தலைவர் நமக்கு சொல்லி இருக்கிற ஒரே விஷயம், தமிழ்நாட்டிலே 200 தொகுதிகளை நாம் வெல்ல வேண்டும் என்கின்ற டார்கெட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். 200 தொகுதிகள். இங்க வந்திருக்கிறவங்க யாரும் மற்ற தொகுதிகளில் போய் வேலை செய்ய போறது இல்லை. நீங்க அத்தனை பேரும் 51 தொகுதியில மட்டும்தான் வேலை செய்ய போகிறீர்கள். இன்னும் கொஞ்சம் சுருக்கி பார்த்தோம்னா, அந்தந்த வட்ட செயலாளர் தலைமையில அந்தந்த வட்டத்துக்குள்ளதான் வேலை செய்ய போறீங்க. அந்த வட்டத்துக்கு வெளியில போய் வேலை செய்ய போறதில்லை. அப்படி வேலை செய்யணும்னா யாரா தெரிஞ்சவனா இருப்பான், சொந்தக்காரனா இருப்பான், கட்சிக்கு ஓட்டு போடு நீங்க கேட்கலாம், அவ்வளவுதான். அந்தந்த வட்டத்துக்குள்ள நீங்க வேலை செய்ய போறீங்க. நம்முடைய தலைவர் நமக்கு கொடுத்திருக்கிற, நம்முடைய குருநாதர் என்கின்ற துரோணாச்சாரியார் நமக்கு கொடுத்திருக்கிற இலக்கு என்பது குறைந்தபட்சம் ஒரு பாகத்திற்கு 400 வாக்குகள். நம்முடைய கண்ணுக்கு என்ன தெரியணும்னு கேட்டீங்கன்னா, அந்த 400 வாக்குகள் மட்டும்தான் நமக்கு தெரியணும். வெளியில என்ன பேசுறான், என்ன பண்றாங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு கூட சில பேர் நம்முடைய தலைவரை தாறுமாறாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கூட நினைச்சேன், ஏதோ அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டான், ஏதோ அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு திமுக மிக வலுவாக இருக்கிறது, திமுகவை விமர்சனம் செய்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தால், அவனுடைய பேச்சு என்பது மீண்டும் தலைவர் குடும்பத்தை நோக்கிய விமர்சனங்களாக வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால், பதிலுக்கு மேடையில பேசிக் கொண்டிருப்பதல்ல பாடம். களத்திலே திமுகவை தவிர வேறு எவனும் களத்திலே பணியாற்ற முடியாது என்கின்ற அடிப்படையில் சொல்லி இருக்கிறார்கள். பெண்கள் படை வெல்லும் தமிழ் பெண்கள், உங்களுடைய களத்திலே நீங்கள் பணியாற்றுங்கள். கழக தோழர்களே, உங்களுடைய களத்திலே நீங்கள் பணியாற்றுங்கள். இளைஞர்களே, நீங்கள் பணியாற்றுங்கள்.
அத்தனை பேரும் இணைந்து அந்த தேர்தலிலே பணியாற்றுவதன் மூலமாக இந்திய வரலாற்றிலேயே 200 தொகுதிகள் அல்ல 234 தொகுதிகளிலேயும் திமுகவுடைய கூட்டணி வெற்றி பெற்றது என்கின்ற ஒரு வரலாற்று சாதனையை தமிழ்நாட்டிலே நிகழ்த்தி காட்டுவோம். அதற்கான களம் தயாராக இருக்கிறது. பணியாற்றக்கூடிய நாம் களத்திலே வீடு வீடாக தெரு தெருவாக ஒவ்வொரு மக்களையும் பார்க்கின்ற போதெல்லாம் உதயசூரியன் 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 என்று சொல்லி அவர்களுடைய அந்த நம்முடைய 234 சாதனை என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு பாகத்திலும் குறைந்தது 400 வாக்குகள் என்கின்ற அந்த இலக்கை எப்படி அர்ஜுனன் குறிவைத்தானோ அதே போல நம்முடைய கழக தோழர்களும் குறிவைத்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.